தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உரிய இழப்பீடு வழங்கக் கோரி தற்போது விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தஞ்சாவூரிலிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ் கண்ணா, தற்போது விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் ரம்யா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, சம்பா, தாளியன ஒப்போகம் சாகுபடி செய்யப்படக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா கோடை சாகுபடியானது செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 20 நாட்கள்ல அந்த அறுவடை செய்யக்கூடிய நிலையில கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில கடந்த 3 நாட்கள் முன்பு மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் விட்டு மழை பெய்தும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்தது. இந்த மழையினால் பார்த்தீங்கன்னா 20 நாட்களே அந்த பயிர் அறுவடை செய்யக்கூடிய இருக்கும் நிலையில தற்போது அந்த பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த பாதிப்பு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, விவசாயிகள் சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில் உள்ள அந்த வடிகால் வாய்க்கால் முறையா தூர்வாரப்படலை, அது முறையா தூர்வாரி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. தற்போது டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட முக்கியமா கவனம் எடுத்து இந்த தூர்வாரும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் கையில் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம மழைக்காலங்கள்ல இந்த பகுதியில் உள்ள வாய்க்கால், அதாவது வடிகால் வாய்க்கால முறையா தூர்வார வேண்டும். ஏன்னா சாகுபடி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு ஏக்கருக்கு 20,000 30,000 வரை நாங்க பணிகள் செலவு செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அரசு இப்பகுதியில் ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. வர்ணியா. ராஜேஷ் கண்ணா, விவரங்களுக்கு நன்றி.